ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் கிங் மோட்டார்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ப்ரீமியம் காரை பார்க்க போகிறோங்க. அதாங்க பெஸ்ட் மோட்டார் ஆஃப் வேர்ல்டு BMW X1 எக்ஸ் டிரைவ் 20D ஆட்டோமேட்டிக் டீசல் வண்டிங்க. இது ஒரு விஐபி யூஸ் பண்ணிட்டு இருந்த காருங்க. 2014 மாடலுங்க. ஒரு விஐபி யூஸ் பண்ணிட்டு இருந்தது. ஃபேன்சி நம்பர், சிங்கிள் ஓனருங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 77,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்க. பொதுவாக BMW காரனாலே செலவு நிறைய வைக்குதுன்னு நினைப்பீங்க. ஒரு ஃபீல் ஃப்ரீயாக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இந்த காரை பொறுத்த வரைக்குங்க 4 டயருமே புது டயர் போட்டிருக்குங்க. அதுவும் பிரிட்ஜ்டோனில் RFT டயர் போட்டிருங்க. ஒரு டயரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 25,000 வருங்க. 4 டயருமே புது டயருங்க. 3000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்குங்க. உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி, புது பேட்டரி போட்டிருக்குங்க. 5 இயர்ஸ் வாரண்டியோட புது பேட்டரி. 1 வீக் தாங்க ஆச்சு பேட்டரி போட்டு. அடுத்த தேர்ட் பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸு, பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸுங்க. வித் நோ கிளைம் போனஸோட 1 மந்த் தான் ஆச்சுங்க இன்சூரன்ஸ். 1 இயருக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸும் இருக்குது. அதை பற்றியும் ஒன்றும் இல்லை. சர்வீஸ் பார்த்துட்டிங்கன்னா ரீசெண்டாக தாங்க பண்ணியிருக்கு. உன்னை அடுத்து 8,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் நம்ம சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்குங்க. அதுக்கு சர்வீஸ் பேக்கு 25,000க்கு போட்டு வச்சிருக்குங்க. நெக்ஸ்ட் இந்த 8,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் சர்வீஸ்க்கு போனீங்கன்னா இந்த கார் எடுக்கிறப்போ உங்களுக்கு அந்த பேக்கும் கொடுத்துருவேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த சர்வீஸை ஃப்ரீயாகவே பண்ணிட்டு வந்துடலாங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க. வாங்க எல்லா ஃபீச்சர்ஸையும் பார்த்துடலாங்க. வண்டி பார்த்துட்டிங்கன்னா ஒரு விஐபி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. அதனால சிங்கிள் ஹேண்டடாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால ரொம்ப குவாலிட்டியாகவே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஒரு சிங்கிள் பெயிண்ட் டச்சப்பும் கூட ஆகாத வண்டிங்க. செராமிக் கோட்டிங் போட்டிருக்குதுங்க. செராமிக் கோட் வந்து இப்போ அது ரீசெண்டாக தான் பண்ணியிருக்கேன். அதனோட காஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிராண்ட் நியூ கார் எப்படி ஷோரூம் கண்டிஷன் இருக்கோ அதே மாதிரியே இருக்கு. டயர்ஸ் பாருங்க, பிரிட்ஜ்டோனில் RFT டயர் போட்டிருக்குங்க. ரன் ஃப்ளாட் டயர், அதாவது நார்மல் டயர் போட்டிங்கன்னா 10,000 தான் காஸ்ட் வருது. இந்த டயர் பார்த்துட்டிங்கன்னா 25,000 வரைக்கும் காஸ்ட் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டயர் பொறுத்த வரைக்கும் 99% பஞ்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி பஞ்சர் ஆனாலும் நீங்கள் இடையில நிறுத்தவே வேண்டியதில் வீட்டுக்கே வந்துடலாங்க. அதான் இதனோட ஃபீச்சர்ஸ், ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸுங்க. எந்த விதமான ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே இல்லைங்க. குவாலிட்டியாகவே வண்டி வச்சுருக்காங்க பாருங்கள். வண்டிக்கு பார்த்துட்டிங்கன்னா அலாய்வீல் வந்துருங்க. 5 ஸ்போக் அலாய்வீல் வந்துருங்க. சூப்பராக இருக்குங்க. இது BMW சொல்லவே வேண்டியது இல்லைங்க. அலாய்வீல் நல்லா கெத்தாகவே இருக்குங்க. 4மே உங்களுக்கு டிஸ்க்குங்க. வாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்துடலாங்க. இதோட இன்டீரியர்ஸ் பாருங்க. இப்போ நம்ம ப்ரீமியம் காரோட இன்டீரியர்ஸ் சூப்பராக இருக்குங்க. கம்பெனிலேயே உங்களுக்கு பியூர் லெதர் சீட் கொடுத்துட்றாங்க. இந்த சீட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா மோட்டரைஸ்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்க. 6 வே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்க. உங்களுக்கு மோட்டரைஸ்டு சீட்டுங்க. இதில் மெமரியும் இருக்குங்க. இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா 6 ஏர் பேக் வந்துருங்க. ABSும் வந்துடும் உங்களுக்கு. இந்த கியர் பாக்ஸ் பாருங்கள், இது ஸ்பெஷலுங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வர மாதிரியா உங்களுக்கு ஜாய்ஸ்டிக் டைப்புங்க. அந்த டைப்பில் வர கியர் பாக்ஸுங்க. சூப்பராக இருக்குங்க. இது ரொம்ப கிளியராக இருக்குங்க. உங்களுக்கு ஆட்டோ கிளைமேட்டிக் ஏசியும் வந்துருங்க. இதில் இது ஆட்டோ கிளைமேட்டிக் ஏசிலேயே டியூவல் கண்ட்ரோலில் வந்துருங்க. டியூவல் ஏசி வந்துருங்க. உங்களுக்கு 2 பக்கமே கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரியே வந்துருங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துருங்க. இதில் வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் வந்துருங்க. உங்களுக்கு ஸ்டீரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோலும் வந்துருக்கு. க்ரூஸ் டிரைவும் வந்துருங்க. இதில் ஈகோ மோடு வந்துருங்க. ஆஃப் ரோட் மோடும் வந்துருங்க. உங்களுக்கு இன்ஜின் ஆட்டோ ஆஃப் வந்துருங்க. ஏசி பொறுத்தவரை டியூவல் ஏசிங்க. டியூவல் கண்ட்ரோல் வந்துருங்க. உங்களுக்கு ஏசி சொல்லவே வேண்டியதில் சூப்பராகவே இருக்குங்க. மியூசிக் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் BMWயோட இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம். ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வேற லெவல் எஃபெக்ட்டுங்க. நீங்கள் நேரில் வந்து போட்டு அதை யூஸ் பண்ணி பாருங்கள். எஃபெக்ட் அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. ஃபீச்சர்ஸ் சொல்லிகிட்டே இருக்கலாங்க. அவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 ஏர் பேக் வர மாடலுங்க. இது பார்த்தீங்கன்னா வுட் ஃபினிஷில் வருங்க. இது ரொம்ப அழகாகவே இருக்குது. ப்ரீமியமாகவே இருக்குங்க. வைப் பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோ சென்ஸ் வைப்பர் வந்துருங்க. இதில் ஆட்டோ ஃபோல்டிங் சைட் மிரர்ஸும் வந்துருங்க. உங்களுக்கு இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற 2 சீட்டுமே மோட்டரைஸ்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருங்களா. அது 6 வே அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வந்துருங்க. உங்களுக்குங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 பேர் கம்ஃபர்டபுளாக ஒரு லக்ஸூரியாக உட்காந்துக்கலாம். ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுனால கம்ஃபர்டபுளாக ஒரு லக்ஸூரியான ஜேர்னி பண்ணலாம்னு வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. இதில் கப் ஹோல்டரும் வந்துருங்க. உங்களுக்கு அதை வச்சுக்கலாம். 2 பேர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க. ரொம்ப ப்ரீமியமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க உள்ள இன்டீரியர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. வண்டியோட ரியர் வியூ பாருங்க. இல்லை X1 பேட்ச் வந்துருங்க. உங்களுக்கு ரியர் வைப்பர் வந்துடும். ரியர் டீஃபாகரும் வந்துருங்க. உங்களுக்கு இதில் சென்சாரும் வந்துருங்க. ரிவர்ஸ் சென்சாரும் உங்களுக்கு வந்துருங்க. வண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்கள். லக்கேஜ் நல்லா வச்சுக்கலாம். அது வரைக்கும் லென்த்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் லென்த்து கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் இந்த வண்டியில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டெப்னி வராதுங்க. ஆனாலும் கஸ்டமர் அதே RFT டயர், ரன் ஃப்ளாட் டயர் அதுக்கையும் வாங்கி வச்சுருக்காருங்க. டயர் பார்த்துக்குங்க. இல்லை இன்னொரு விஷயம் காமிக்கிற பாருங்க. ஆனால் இதெல்லாம் எதுவுமே வண்டி பாருங்கள்
உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ஒன்றா எதுவுமே யூஸ் பண்ணல, ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எல்லாமே அப்படியே வச்சிருக்காங்க, இது எதுவுமே எடுக்கலைங்க, ஒரிஜினாலிட்டி அப்படியே வச்சிருக்காங்க. இதில் உங்களுக்கு இன்னொரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது பாருங்க. பேட்டரி புது பேட்டரிங்க, 5 இயர்ஸ் வாரண்டியோட போன வாரம் தாங்க போட்டிருக்குது, பிராண்டாக தாங்க போட்டிருக்கு. பின்னாடி வியூ பாருங்க எப்படி சூப்பராக இருக்குது. ப்ரீமியம் காரு ட்விட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லா எஃபெக்ட் நல்லாவே இருக்குங்க. டியூட்டர்ஸுங்க பேடலியே வந்துடும் உங்களுக்கு, நல்ல எஃபெக்ட் இருக்குதுங்க. வண்டியோட அண்டர்சேஸ் பாருங்க, அண்டர்சேஸ் கோட் பண்ணியிருக்காங்க, கம்பெனிலேயே கோட் பண்ணியிருக்காங்க, எந்த விதமான ரஸ்ட்டு கிடையாதுங்க, சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட லெஃப்ட் சைடு வியூ பாருங்க, இந்த சைடு எந்த விதமான ஸ்க்ராட்சோ டென்ட்டோ எதுவுமே இல்லைங்க, சிங்கிள் பெயிண்ட் டச்சப் ஆகாத வண்டிங்க. ப்ரீமியம் கார் சூப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதில் டே டைம் எல்இடி வந்துருங்க உங்களுக்கு. வண்டியோட இன்ஜின் ரூமுக்கு பாருங்கள், புது வண்டி ஷோரூமில் என்ன எடுக்கிறீங்களோ அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. லோ கிலோமீட்டருங்காட்டி உங்களுக்கு கம்பெனி சர்வீஸ் வேறு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பவர் டர்போ இன்ஜின் வந்துருங்க, 2.0 லிட்டர் இன்ஜின் இது கெப்பாசிட்டிங்க. அப்படியே ஒரிஜினாலிட்டி மாறாமல் அப்படியே வச்சுருக்காங்க, சூப்பராக கம்பெனியோட சர்வீஸ் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா BMW X1 X-Drive 20Dங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் டீசல் வேரியண்ட்டுங்க, 2014 சிங்கிள் ஓனருங்க. ஒரு விஐபி யூஸ் பண்ணிட்டு இருந்தது, ஃபேன்சி நம்பர் கூட. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா லோ கிலோமீட்டருங்க, 77,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் சர்வீஸ் பண்ணியிருக்கு, சர்வீஸ் பேக்கோட நம்மளுக்கு கொடுத்துருக்காருங்க. டயர்ஸும் புது டயர்ஸ் தான் போட்டிருக்கு, 3000 கிலோமீட்டர் மட்டுமே ரன் ஆயிருக்கு. புது பேட்டரி 5 வருஷம் வாரண்டியோட இருக்குங்க. அது போக பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஃபுல் இன்சூரன்ஸுங்க, வித் நோ கிளைம் போனஸோட போட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சர்வீஸு ரீசெண்டாக தான் பண்ணியிருக்கு, அடுத்து 8000 கிலோமீட்டருக்கு அப்புறம் பண்ணால் போதுங்க. எல்லா ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருக்காரு. நமக்கு இப்போதைக்கு எந்த ஒர்க்குமே கிடையாதுங்க. இத்தனை வர்க்கம் வந்து செஞ்சுட்டு ஏன் கொடுக்குறேன்னு கேட்டாருங்க, அதான் விஐபிங்க. விஐபி மாதிரியே ஜென்யூனாக நடந்துக்கிறாருங்க, சூப்பராக எல்லா ஒர்க்கும் செஞ்சு தாங்க நம்ம கொடுத்துருக்காருங்க. BMW பொறுத்த வரைக்குங்க இந்த பர்டிகுலர் இந்த வேரியண்ட் X1 பார்த்துட்டீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீங்க. மற்ற காரில் காட்டிலும் இது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக தாங்க இருக்கும், ஒன்றும் தொந்தரவு இருக்காது. லோன் ஏதோ போகணும் உங்களுக்கு 80% வரைக்கும் லோன் அவைல் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துக்கலாங்க. இந்த காருக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 12,95,000 கேட்குறாங்க. நேரில் வாங்க, அதில் விட பெஸ்ட் ப்ரைஸாகவே பண்ணி கொடுக்குறாங்க. இந்த வண்டி பார்க்கணுன்னா கோவை மாவட்டம் சூலூர் வரணுங்க. எதனா கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.